18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னணி நிலவரங்கள் வர தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சிகளே பெரும்பான்மை இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சார், இப்போது எக்ஸிட் போல் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ முன்னிலை நிலவரங்கள் வர தொடங்கியாச்சு. 12 மணி ஆயாச்சு. இரண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து 200+ இடத்துல வந்து முன்னிலை வச்சு வராங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போலுக்கும் இப்போ இருக்க அந்த முன்னிலை நிலவரத்திற்கும்? நேற்றே அது சம்மந்தமாக நிறைய கருத்து சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸிட் போலுங்கிறது வந்து என்னென்னா பெய்டு நியூஸ் மாதிரி, பெய்டு ப்ரொபகண்டா ஃபார் மோடி. அதுதான் நாங்கள் பார்த்தது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாம்பாங்க, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இல்லை. மக்களினுடைய மனநிலையில் என்ன இருக்கிறது என்பதையே பற்றி கவலைப்படாமல் இவர்கள் எழுதிய ஸ்கிரிப்டுக்கு நாடு ஆடணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எக்ஸிட் போல் ஒட்டுமொத்தமாக துவம்சமாயிருக்கு. நீங்கள் என்டிஏ கூட்டணி கடந்த முறை இருந்த தொகுதிகளை விட 57 தொகுதிகள் குறைவாக இப்போ காட்டப்படுகிறது. இன்னும் நேரம் ஆக ஆக அது 100 தொகுதியாக மாறும். இந்தியா கூட்டணி மத்தியில் ஒரு மகத்தான வெற்றியை பெறும். நிச்சயம் காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. திமுகவை பொறுத்தவரை இங்கே நாங்கள் சொன்னோம் 40ம் திமுக கூட்டணி தான், இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும்னு. அது ஏறத்தாழ நெருங்கி கொண்டு இருக்குன்னு அடுத்தடுத்த கட்டங்களில் வர்றப்போது. ஏன்னா இப்போ தான் ஒரு 10 சுற்று தான் போயிருக்கும், ஒரு 20-22 சுற்று இருக்குது. அடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த தொகுதிகள் வர்றபோது நிச்சயமாக அது மாறும் என்று நான் நினைக்கிறேன். இதில் என்னென்னா, உத்தரப்பிரதேச மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கணும். ஏன்னா நாடு முழுவதும் உத்தரப்பிரதேச மக்கள் குறித்து ஒரு தவறான புரிதல் இருந்தது. இவர்களால் தான் கடந்த முறையும் அதற்கு முதல் முறையும் இப்படி ஆட்சி போனது. ஆனால் அவர்கள் உண்மையாக ஆன்மீகவாதிகளாக இருக்காங்க. இப்போ என்னென்னா, ராமர் கோயில் அயோத்தி ஆலயம் அமைந்த ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக பின்னடைவை சந்திக்கிறது. மோடியே 3 சுற்று பின்னடைவை சந்தித்தார், அந்த புனித நகரம் என்று சொல்லக்கூடிய வாரணாசியிலேயே. அப்போ என்ன, மக்கள் தெளிவாக தான் இருக்கிறார்கள். ஆன்மீகம் எது, அடாவடி அரசியல் எது, இந்து மதம் எது, இந்துத்துவ அரசியல் எது, வெறுப்பு எது, அன்பு எது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு தான் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி அந்த அறுவடை தந்திருக்கிறது. ராஜஸ்தானில் கூட நீங்கள் எக்ஸிட் போல் கணக்கை பார்த்தீங்கன்னா 2 தொகுதி போட்டாங்க. இப்போ 12 தொகுதிக்கு மேலே முன்னிலை வைக்கிறது காங்கிரஸ். 13 தொகுதி தான். அது கூட இன்னும் காலம் வர வர 15-10 கூட மாறும். 15 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை பெறுவதற்கும் 10 தொகுதிகளுக்குள்ளே பாஜக மாறுவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. இதே நிலை தான் பீகார்லேயும். பீகாரை பொறுத்தவரை அங்கே இருக்கிற அந்த நெரேட்டிவ் காலையில் இருந்த நிலையிலேருந்து இப்போ மாறி இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் வர்ற போது இன்னும் மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக வடபுலத்தில் அநேகமாக மத்திய பிரதேசத்தை தவிர பாஜக ஆளுகிற மாநிலங்களிலேயே ஒரு பெரும் மாற்றம் தெரிகிறது. அப்போ பாரம்பரியமாக பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு வங்கியாக இருந்தவர்களுடைய வாக்கு தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு இந்தியா கூட்டணிக்கு வழியமைத்திருக்கிறது. எனவே மக்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் எப்படியெல்லாம் பந்தாடப்பட்டார்கள், விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட வன்முறை, பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள், உண்ணா போன்ற இடங்களில் உங்களுக்கு தெரியும், ரேப் கேபிட்டல்னே சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த இடம். அதுக்கு பாஜக எவ்வளவு பக்கபலமாக நின்றது அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பது. இது எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் அதற்கான ஒரு காத்திரமான எதிர்வினையாகத்தான் நடந்து முடிந்திருக்கிற மக்களவையில் இந்த வாக்கு எண்ணிக்கை இந்தியா கூட்டணிக்கு அளித்திருக்கிற அந்த நம்பிக்கை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. நிச்சயமாக எக்ஸிட் போல் இனிமேல் எந்த காலத்துலேயும் அவங்க இதை சொல்லக்கூடாது. இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே மிக மிக அன்சைன்டிஃபிக், டேட்டாவே கலெக்ட் பண்ணாமல் செய்த ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு யாரோ எழுதி கொடுத்ததற்கு இவர்கள் வடிவம் கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. அதன் விளைவு தான் இன்றைக்கி சந்திக்குது. ஏன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னா மினி இந்தியா, 80 தொகுதி, அங்கே பாஜக தான் 72 தொகுதி வெற்றி பெறும்னாங்க. எங்கே இருக்கிறது? அவ்வளோ பெரிய ஒரு 5 தொகுதி 10 தொகுதி வித்தியாசம் வரலாம். பாதிக்கு பாதி போய்விட்டது, போய்விட்டது. ராஜஸ்தான் அதே தான் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், அங்கே குஜாரின மக்களும் அதே போல் ராஜ்புத் மக்களும் பாஜகவுக்கு எதிராக விவசாயிகளும் களமிறங்கி இருக்கிறார்கள். இது நிச்சயமாக வாக்குகளை பிரதிபலிக்கும்னு சொன்னோம். அது இன்றைக்கி பிரதிபலிச்சிருக்கா இல்லையா? ஹரியானாவில் எனக்கே ஆச்சரியம், 4 தொகுதியில் பாஜக முன்னிலை வைக்கிறது. அது இன்னும் போக போக அது குறையும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பாஜக வேட்பாளர்களே நுழைய முடியல. ஹரியானாவில் விரட்டி அடித்தார்கள் விவசாயிகள். இப்போ இதெல்லாம் இன்னும் வர வர தெரியும். 2 மணி 3 மணிக்கு மேலே தான் ஓரளவு நாம் நிலைமையை யூகிக்கலாம். அதுவரையிலையும் நம்பிக்கையை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. நிச்சயமாக இதுவே மாற்றம். இனி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறலாம் இவங்க கொண்டு வர முடியாது. அந்தஸ்து, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சி பெற்றுவிடும். இந்த முறை கூட்டணி வலுவாக இருக்கிறது. அப்படியே அவர்கள் வெற்றி பெற்றால் கூட நாடாளுமன்றத்தை கலக்காமல் நாடாளுமன்ற குழுக்கள் இருக்குல்ல, அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வருவோம்.
எனவே ஒற்றை புள்ளியில் எல்லாவற்றையும் எடுப்பதற்கு சிஏஏ கொண்டு வருவது இப்படி எல்லாத்துக்கும் அவங்க எழுதுகிற இதுக்கு எல்லாத்துக்கும் நாடகம் நடத்துகிற அரசியல் கட்சிகளாக இருக்காது. நிச்சயம் இந்தியாவினுடைய எதிர்கால நலனை முன்னிட்டு எல்லாவற்றிலும் நாங்கள் களம் காணுவோம், போராடுவோம். அது நாடாளுமன்றத்திற்குள்ளும் தொடரும், வெளியும் தொடரும். அதுதான் இந்த கூட்டணியுடைய மகத்தான ஒரு ஒற்றுமையாக நான் கருதுகிறேன். இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வயநாடு தொகுதியில் கிட்டத்தட்ட வெற்றி முகம் வந்துவிட்டது அவருக்கு. ரேபரேலி தொகுதியிலும் முன்னிலையில் இருக்கிறார். வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அது நானும் அதில் தான் போகிறேன். இப்போ வயநாட்டில் நாங்கள் தான் போட்டியிடுறோம். எங்களுடைய தலைவர் தான் ராகுல் காந்தியை எதிர்த்து. இதற்கு முன்பே கூட அது வேறு சில விஷயங்கள்லாம் அங்கே பேசியிருக்கிறோம். இருந்த போதிலும் அவர் வெற்றி நோக்கி சென்றுகிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் கேரளாவை பொறுத்தவரை யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்குள்ளே அது இந்தியா கூட்டணி தான் வரும். ரேபரேலி கட்டாயம் வெற்றி அடைய வேண்டிய இடம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்தி பெல்ட், கவு பெல்ட், அதில் உத்தரப்பிரதேசம். அது அந்த ராமர் கோயிலை வைத்து தான் பிரச்சாரத்தை துவக்கினார்கள். அந்த ராமர் கோயில் ஆலயம் இருக்கிற இடத்துல தான் அவங்க தோல்வியை சந்திக்கிறார்கள் அல்லது பின்னடைவை சந்திக்கிறார்கள். ஸ்மிருதி இரானி பேசாத பேச்சல்ல. மரியாதைக்குரிய ஸ்மிருதி இரானி, அவர் பெண்ணுங்கிற முறையில் நமக்கெல்லாம் மரியாதை உண்டு. முன்னாள் நடிகை என்கிற காரணத்தில் எங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் மக்கள். எனவே தான் மிக பெரும் பின்னடைவை அவர் சந்திக்கிறார். இந்த எல்லாவற்றையும் இணைத்து பார்க்குற போது காங்கிரஸ் கட்சி ஒரு நம்பகமான மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சியாக எதிர்காலத்தில் செயல்பட வேண்டும் என்கிற விருப்ப உணர்வை மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விருப்பத்தை நிவர்த்தி செய்யும் அரசியல் கட்சியாக அது மிளிர வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்கிற அதன் போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் எல்லோரும், சமூக நீதி சக்திகள் எல்லோரும் இணைந்து நிற்போம். அதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல முடியும். கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.